ஹாய் கைஸ், இது ரம்ஜான் vlog ஃபைனல் எபிசோட். காலையில் ஏஞ்சி நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் அப்லாம் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவும் அண்ணனும் வந்துட்டு மஜித்க்கு போயிருந்தாங்க தொழுக. நானும் எங்கள் அம்மாவும் வீட்டில் தொழுது முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் அண்ணனும் கரெக்டாக வீட்டுக்கு வந்தாங்க. நாங்கள் காலையில் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மா மதியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஆப்வியஸாக ரம்ஜான் லஞ்சுனா பிரியாணி தான். எங்கள் அம்மா வந்து பேக் பண்ணி நெய்பர்ஸ்க்குமே தரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்கள் அப்பா சூப்பராகவே பேக் பண்ணியிருந்தார். அழகாக இந்த குலோப் ஜாமுனு, நல்லா ரைத்தா, கத்திரிக்காய் தொக்கு இதெல்லாம் வச்சு அழகாக பேக் பண்ணி தந்தார். நானும் எங்கள் அண்ணனும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்தோம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரீல் ட்ரான்சிஷன் எடுத்துக்கலான்ற மாதிரி கொஞ்சமாக எடுத்தேன் அப்படி இப்படின்ட்டு. கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். சடனாக இங்கே சென்னையிலேருந்து கால் வந்திருந்தது. லைக் கசின்ஸ்லாம் கால் பண்ணி வாங்க இங்கே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆல்ரெடி மணி 2 ஆகிடுச்சி. இதெல்லாம் நாங்கள் பண்ணிவிட்டு வரதுக்குள்ளேயே சரி சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். கிளம்புனாக்கா அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கே 6 to 7 ஆகிடுச்சு எங்களுக்கு. அப்போ போய் ரொம்ப லேட்டானதுனால எங்களால் எந்த பிளானுமே யோசிக்க முடியல. அப்படியே உட்காந்து எல்லாருமே பேசிட்டு மட்டும் தான் இருந்தோம். சண்டே ஆகிடுச்சு. சண்டே எங்களுக்கு எந்த பிளானுமே இல்லை. ஸோ வந்துட்டு என்ன பண்ணோன்னா 5 பேரும் கசின்ஸ் டே அவுட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு யூத் படத்துக்கு போகலான்ற மாதிரி இருந்தோம். கேளம்பாக்கமில் ராக்கி சினிமாஸ் அப்படின்ற ஒரு சினிமா புதுசாக திறந்துருந்தாங்க, 7 ஸ்க்ரீனுன்னு சொல்லிட்டு. 7 ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீன் வந்துட்டு கர்வ் ஸ்க்ரீனுன்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸைட்டடாக இருந்தது. பட் அது புக் பண்ண முடியல. ஏன்னா அது துரந்தர் ஓடிட்டு இருந்ததுனால எங்களால் அது புக் பண்ண முடியல. நாங்களும் வந்துட்டு சரி யூத்துக்கு தான் போகிற ஐடியாவில் இருந்ததுனால ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டோம். உண்மையாலே நல்லா இருந்தது. கம்ஃபர்ட்டாக உட்காந்து நல்லாவே பார்த்துட்ருந்தோம். நல்லா படமும் சூப்பராக, கண்டிப்பாக ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, படமும் சூப்பராக இருந்தது. எங்களுக்கு கசின்ஸ் டே அவுட்டுன்றதுனால இன்னுமே ஸ்பெஷலாக இருந்தது அந்த படம். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த படம். இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சும்மா ஒரு கேரம் போர்டு ஒரே ஒரு ப்ளே மட்டும் போட்டுட்டு நாங்கள்லாம் சேர்ந்து கடலூருக்கு மறுபடியும் வந்துட்டோம். இதுதான் என்னோடய vlog. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.